வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது என்னால் சேமிப்பே இது வரைக்கும் தொடங்க முடியலை, இந்த வருஷமாவது நான் சேமிப்பு தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, இல்லைனா நான் சேமிப்பை முன்னாடியே தொடங்கிட்டேன், ஆனால் இந்த சேமிப்பை என்னால் ப்ராப்பராக கொண்டு போக முடியலை, நிறையா செலவு வந்துடுது, அதனால் சேமிப்பை பாதியிலே நிறுத்திடுறேன், அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஒரு 10 டிப்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக நம்மளோட டெய்லி வாழ்க்கையில் நம்மளால் ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடியது தான். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க, என்னால் சேமிக்க முடியலை, சேமிப்பை கண்டினியூஸாக கொண்டு போக முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஈஸியாக சேமிக்க முடியும். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பண சேமிப்பு, முதலீடு, இந்த மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போது நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் விஷயம் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட் அப்படிங்கிறது தான். அது என்ன அப்படின்னா, இப்போது நம்ம மாத சம்பளம் வந்த உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், இது பாலுக்கு எடுத்து வைக்கணும், இது கேஸ் சிலிண்டருக்கு, இது ஈபிக்கு, இது ஸ்கூல் ஃபீஸ்க்கு, இந்த மாதிரி மற்றவங்களுக்காக நம்ம பே பண்ணுறதுக்காண்டி எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம பட்ஜெட் பண்ணி எடுத்து வைக்கிறோம். அது தப்பு அப்படின்னு கிடையாது. ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட், அதாவது இதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது நீங்கள் தான். அப்போது உங்களுக்காக ஒரு காசு, உங்களுக்கே நீங்கள் காசு கொடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட்டு. அப்போது மாத சம்பளம் வந்த உடனே ஒரு சின்ன காசோ, ஒரு 500 இல்லை 1000மோ, எவ்வளோ நம்ம சம்பளத்துக்கு ஏற்றாப்புல ஒரு சின்ன தொகை எடுத்து நம்ம ஆர்டிக்கு போடுற மாதிரி நம்ம பண்ணணும். இதையே நம்ம ஆட்டோமேட் பண்ணிட்டோம் அப்படின்னா மாதம் அந்த குறிப்பிட்ட தொகை தனியாக ஒரு அக்கௌண்ட்டில் ஆர்டியாக போய்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கே தெரியாமல் நம்ம பேரில் ஒரு காசு வளர்ந்துட்டே இருக்கும். அது நம்மளுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ரெண்டாவது பழக்கம் பணம் சேமிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம சம்பளம் வந்த உடனே நம்ம பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி எப்படி பே யுவர் செல்ஃப்னு ஒரு சின்ன தொகையை எடுத்து வைக்கிறோமோ, அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 10% நம்ம சம்பளம் 10,000 அப்படின்னா அதில் 1000 ரூபாய் கண்டிப்பாக எனக்கு சேவிங்ஸாக போயிடணும், இதுக்கப்புறம் தான் நான் செலவு பண்ண ஆரம்பிப்பேன் அப்படிங்கிற எண்ணம் நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ முதல்ல 10% ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 20% அந்த மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். அப்போ அந்த சம்பளம் வந்தோடனே அந்த 10% கண்டிப்பாக தனியாக ஒரு அக்கௌண்ட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி அதையும் ஆட்டோமேட் பண்ணி வச்சுருங்க. அப்போ இந்த தொகையும் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கே தெரியாமல் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். மூணாவதாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம டெய்லி ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் பண்ண தான் செய்வோம். வீட்டில் இருந்தோன்னா கீரை வாங்குறது, பூ வாங்குறது, வெளியில் போனால் காஃபி குடிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் செஞ்சுட்டு தான் இருப்போம். அப்போது அந்த செலவுகளில் வர்ற மிச்ச காசு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 ரூபா அல்லது 20 ரூபா இல்லை 50 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த 50 ரூபாயும் நம்ம செலவழிக்க மாட்டோம், ஏதாவது கொஞ்சம் மிச்சம் இருக்கும். அந்த செலவுகள் பண்ணுறதுலேருந்து ஆகிற மிச்ச காசு எல்லாத்தையுமே நம்ம சேமிப்பாக மாற்றணும். அதை கொண்டு போய் எடுத்து வச்சு திருப்பி அடுத்த செலவுக்கு யூஸ் பண்ணாமல் அதை அப்படியே சேமிப்பாக மாற்றிட்டீங்க அப்படின்னா இதுலேயும் நிறைய காசு சேமிக்கலாம். அதாவது செலவுலையும் சேமிப்புங்கிறது இதுதான். நாலாவது சேமிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது நமக்கு ஒரு பழக்கம் இருக்கும், அதாவது புது கரன்சி நோட்டு நம்ம கையில் கிடச்சிது அப்படின்னா அதை செலவழிக்கிறதுக்கு மனசே வராது, அதை நம்ம அப்படியே வச்சிட்ருப்போம். அப்போது அந்த மாதிரி காசை நம்ம ப்ராப்பராக நம்ம சேமித்து வச்சோம் அப்படின்னா அதுவுமே ஒரு சேமிப்பாக இருக்கும். அடுத்ததாக 5வது சேமிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, காயின் சேமிப்பு. அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற என்னென்ன காயின்ஸ், என்ன செலவு பண்ணாலும் சரி, இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற காயின்ஸாலும் சரி, எங்கேயாவது காயின்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், அதை தனியாக ஒரு உண்டியலில் சேர்த்து வைக்கணும். அது நம்ம குழந்தைங்கள்ட்ட கூட கொடுத்து நம்ம சேமிக்க சொல்லலாம். அப்போ அவங்களுக்கும் சேமிப்பு பழக்கம் வளரும். இந்த மாதிரி காயின்ஸை சேர்த்து வச்சுட்டு என்ன வந்துட போகுது, பெருசாக என்ன காசு வரப்போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் அந்த காயின்ஸை சேர்த்து வச்சுட்டே ஒரு 2 மாதம் 3 மாதம் அந்த மாதிரி சேர்த்து வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டாக வளர்ந்து நிற்கும். 6வது சேமிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, டெய்லி சேமிப்பு.
அதாவது இப்போ காயின் சேர்க்குறோம், இல்லைன்னா புது நோட்டு சேர்க்குறோம், இல்லை செலவில் சேமிக்கிறோம், அதெல்லாம் வந்து எப்போவாவது நடக்கும். டெய்லி நடக்கணும் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் கிடையாது. ஆனால் டெய்லி சேமிப்பு அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம என்ன நடந்தாலும் டெய்லி ஏதோ ஒரு காசு நான் சேமிச்சு, அது ரூ. 1 இருந்தாலும் சரி, ரூ. 100 இருந்தாலும் சரி, ஆனால் டெய்லி நான் சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் தனியாக வச்சுக்கணும். இப்போது நம்ம எப்படி வந்து டெய்லி வந்து ப்ரஷ் பண்ணுறோம், குளிக்கிறோம், இதெல்லாம் வந்து நமக்கே ஒரு பழக்கமாக இருக்குது. அதை வந்து நம்ம விட முடியாது. அது மாதிரி இந்த மாதிரி டெய்லி நான் ஏதோ ஒரு காசை சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் வச்சுட்டு, அதை உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7வது சேமிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களோட ஸ்கூல் ஃபீஸுக்காக ஒரு ரெக்கரிங் டெபாசிட், அதாவது ஆர்டி வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா 12 வருஷங்கள் அவங்க ஸ்கூல் படிக்கிறாங்க, ப்ளஸ் வந்து 2 வருஷம் எல்கேஜி யூகேஜி படிக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் அந்த ஸ்கூல் ஃபீஸ் வந்து நம்ம கட்டி தான் ஆகணும். அப்போது கரெக்டாக அந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற டைமில் வந்து நம்ம பணத்தை எப்படி புரட்டுறது அப்படின்னு கஷ்டப்படாமல், இப்போது அடுத்த வருஷம் அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்றாங்க அப்படின்னா, முந்தின வருஷத்துலேருந்தே வந்து மாதம் ஒரு ரெக்கரிங் டெபாசிட் வந்து கட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் அவங்க ஸ்கூலில் சேரும்போது நம்மளுக்கு அந்த மொத்த தொகையும் நம்ம கையில் ஒரு வட்டியோடு கிடைக்கும்போது நமக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக ஒரு ஆர்டி போடணும். 8வது சேமிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க இருந்தாங்க, இல்லைன்னா குழந்தைங்க இல்லைன்னா கூட உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேரில் வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து தனித்தனியாக வந்து க்ரியேட் பண்ணணும். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் க்ரியேட் பண்ணலாம். இது வந்து ஒரு நல்லவே லாபகரமான திட்டம். இது வந்து ரொம்ப வருஷம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பெரிய தொகை வந்து கிடைக்கும். அதே நேரத்தில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா, பெண் குழந்தைக்கு வந்து சுகன்யா சம்ரித்தி யோஜனா அப்படின்னு செல்வ மகள் சேமிப்பு திட்டம் சேரலாம். ஆண் குழந்தைங்கன்னா பிபிஎஃப் வந்து யாருக்குனாலும் நீங்கள் சேமிக்கலாம். இந்த 2 திட்டங்களும் கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தது 9வது சேமிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் நம்ம நிறைய வகையில் 8 விதமான சேமிப்பு நம்ம பார்த்தோம். இவ்வளோ சேமிப்பு பண்ணி நம்ம காசு சேர்த்தாலும் நம்மக்கிட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னா, எதிர்பாராத செலவுகள் வரும்போது இப்போது நம்ம சொன்ன சேமிப்பில் எல்லாத்துலேயும் சேமித்த பணம் ஃபுல்லாகவே கரைஞ்சி போகும். அதனால் கண்டிப்பாக எமர்ஜென்சி ஃபண்ட் ஒன்று இருக்கணும். அதாவது நம்ம ஒரு மாதத்துக்கு நம்ம எவ்வளோ தொகை செலவாகுமோ, இப்போ ஒரு 20,000 செலவாகுது அப்படின்னா 6 மாதத்துக்கு தேவையான தொகை வந்து நம்மளுக்கு தனியாக ஒரு அக்கௌண்ட்டில் இருக்கணும். அதை தொடவே கூடாது எந்த செலவுக்கும். ரொம்ப முடியாத சூழ்நிலை, எமர்ஜென்சி அப்படிங்கிற டைமில் தான் அந்த பணத்தை வந்து எடுக்கிற மாதிரி வைக்கணும். அடுத்தது கடைசியாக 10வது சேமிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம தங்கம்ங்கிறது வந்து விலை கூடிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அது வந்து ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான இன்வெஸ்ட்மெண்ட், நமக்கு எந்த நேரமும் நமக்கு கை கொடுக்கும். அப்போ அந்த தங்கத்தை ரொம்ப சின்னதாக கூட ஒரு 100 மில்லிகிராம் அந்த மாதிரி கூட சேமிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேமித்து மாதம் வந்து நம்ம ஒரு காயினாவோ இல்லைன்னா ஒரு சீட்டு போட்டோ இந்த மாதிரி நம்ம வந்து தங்கத்தை வந்து சேமிக்கணும். இந்த வீடியோவில் சேமிப்பே தொடங்காதவங்க அல்லது சேமிப்பை எப்படி தொடங்கணும் அப்படின்னு புரியாமல் இருக்கிறவங்க வந்து எப்படி ஈஸியாக சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 10 டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.